வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம தொடர்ந்து நட்சத்திரத்துக்கான கோவிலையும் நட்சத்திர அதிபதிக்கான கோவிலையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருவாதிரை, சுவாதி, சதயம். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி மண்டலத்திலையும், சுவாதி நட்சத்திரம் துளாராசி மண்டலத்திலையும், சதயம் கும்பராசி மண்டலத்துலேயும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தா ராகு பகவான். ராகு பகவானுடைய நட்சத்திரம்தான் இந்த 3 நட்சத்திரமும். ராகு பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாயையை குறிக்கக்கூடியவர். மாயை அப்படின்னா என்ன? இருக்கிறத இல்லாத மாதிரி பண்ணுறது, இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது. இதுதான் மாயையோட வேலை. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லைனாலும் இவங்களை யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் நெருங்கிட முடியாது. இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கன்னா இந்த மாதிரி ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள, அதாவது திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கூட பழகி பாருங்கள். அவங்கள்ட்ட கிட்டக்க நெருங்கிறதுக்கு கொஞ்சம் பயப்பட வேண்டியதாக இருக்கும். என்னன்னா ஒரு டெரர் பார்ட்டியாக இருப்பாங்க. தன்னை சுற்றி பெரிய ஒரு கூட்டமே இருக்கிற மாதிரியும், அதை தாண்டி தான் இந்த ஜாதகரை நெருங்குற மாதிரியும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா தனக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கிற மாதிரியும், இவர் சொன்னால் அவங்க எந்த நேரத்துலையும் எது வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுருப்பார். ஆக மொத்தம் ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு பண்ணி வைக்கக்கூடிய கிரகம்தான் இந்த ராகு பகவான். ஆனால் பிரம்மாண்டம் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே யோசிக்கிறதா இருந்தாலும் சரி, செய்கிற செயலாக இருந்தாலும் சரி, மற்றவங்க மூக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரி தான் செய்வாங்க. அதாவது பிரம்மாண்டமாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. இவங்களோட செய்கை பார்த்திங்கன்னா செய்கையும் செயலும், அதாவது சொல், செயல், சிந்தனை, இது 3மே பிரம்மாண்டமாக இருக்கும். இவங்க ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னா கூட அது கூட ஒரு பிரம்மாண்டமான கதையாக தான் இருக்கும். ஒரு வீடு கட்டணும், எப்படி கட்டலான்னு பிளான் கட்டிங்கன்னா அதுவும் ஒரு பிரம்மாண்டமான அமைப்பில் தான் அந்த ஐடியாவை சொல்லுவார். இப்படி இவர்கிட்ட ஒரு சின்ன ஐடியா கேட்டால் கூட அதுவும் ஒரு பிரம்மாண்டமாக தான் இருக்கும். அதே போல் இந்த ராகு பகவான் நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களோட புஷ்கர நவாம்சம் பார்த்திங்கன்னா மீனராசி மண்டலத்தில் போய் இருக்கும். பொதுவாகவே ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் யார் பிறந்தாலும் நவாம்சத்துலேயும் சரி, புஷ்கர நவாம்சத்துலேயும் சரி, மீனராசி மண்டலத்தில் தான் இருக்கும். அப்போது அந்த நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் அமர்ந்து 4ஆம் பாதத்தில் ஏதாச்சும் கிரகங்கள் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக நவாம்சத்துலேயும் சரி, புஷ்கர நவாம்சத்துலேயும் மீனராசி மண்டலத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு உயர்வான பதவியும் உயர்வான சிந்தனை உள்ள மனிதராகவும் இருப்பாங்க. பெரிய இடத்துல உள்ள மனிதர்களுடைய பழக்க வழக்கம் இருக்கும், பெரிய மனிதர்களின் தொடர்பு இருக்கும், அரசியல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மனிதர்களோட தொடர்பில் இருப்பாங்க. அதே போல் இந்த ராகு பகவானுடைய நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்நாளில் ஒரு முறைனாலும் இந்த நட்சத்திரத்தின் அதிபதியை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். நட்சத்திரத்தின் அதிபதியான ராகு பகவானுக்கு உரிய கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற ஏரியாவில் திருநாகேஸ்வரம் கோவிலில் நாகநாதராக தனி கருவறையில் மங்கள ராகுவா அருள்பாலிக்கிறார். இப்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் திசை ராகு திசை தான் வரும். இப்போது இந்த ராகு திசை வரும்போது அவங்களுக்கு இந்த 18 வருட ராகு திசை, அதாவது இந்த ராகுவின் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 18 வருஷம் வரும். அது பாதங்கள் குறைய வருஷங்களும் குறையும். அதாவது 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் அப்படி வரும்போது அதனுடைய திசா வருஷங்களும் குறையும். அப்படி இந்த ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை ஜனனம் ஆகிருச்சு அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு முதல்ல அந்த குடும்பத்தில் ராகு திசையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இந்த ராகு திசையை சந்திக்கும்போது ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குழந்தையை அழைச்சிக்கிட்டு, ஏன்னா இந்த பிறந்த குழந்தையோட ஜாதகம் தானே ராகு திசையில் பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு தனியாக கோயிலுக்கு போக தெரியாது இல்லையா? அதனால் இந்த பதிவை பார்க்குற பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைக்கு ராகு திசை நடக்குது அப்படின்னா
உங்கள் குழந்தைய அழைச்சிங்க பெற்றோர் சகிதமாக. வெள்ளிக்கிழமை போனீங்கன்னா வெள்ளிக்கிழமை ராகு கால வேலை 10:30 to 12 போங்க. ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா 4:30 to 6 போங்க. செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா 3 to 4:30 போங்க. இப்படி நீங்கள் அந்த கோயிலுக்கு எந்த கிழமையில் போகிறீங்களோ அந்த கிழமையில் வரக்கூடிய ராகு வேலையில் நீங்கள் அந்த கோவிலில் மூலவரை பார்க்குற மாதிரி போங்க. ஏன்னா அந்த டயத்தில் தான் ராகு பகவானுக்கு பாலாபிஷேகம் நடக்கும். இந்த அபிஷேகத்துக்கு நீங்கள் அந்த யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குதோ அல்லது ராகு புத்தி நடக்குதோ அவங்க கையால் பால் வாங்கி கொடுத்து இந்த அபிஷேகத்தை கண்குளிர பாருங்கள். ராகு பகவானுக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை உங்கள் பேரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ராகு பகவானை வந்து தரிசனம் பண்ணணும். அதுதான் முறை. போல் எப்போதும் நம்ம சொல்கிறது தான், கோவில்னு போயிட்டிங்கன்னா ஒரு 2.25 மணி நேரம் அந்த கோவிலில் நீங்கள் இருக்கணும். சிவபெருமான் கோவில்னால் கண்டிப்பாக 11 முறை நீங்கள் சிவபெருமானை வலம் வந்து கொடிமரத்தை வணங்கி வர்றது ரொம்ப நல்ல சிறப்பான பலனை தரும். ராகுவும் செவ்வாயும் உங்கள் ஜாதகத்தில் சம்பந்தப்பட்டால் செவ்வாய்க்கிழமை ராகு வேலையில் போங்க. சூரியனும் ராகுவும் சம்பந்தப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இந்த திருநாகேஸ்வரம் கோவிலுக்கு போங்க. சுக்கிரனும் ராகுவும் சம்பந்தப்பட்டால் வெள்ளிக்கிழமை ராகு வேலையில் போங்க. புதனும் ராகுவும் சம்பந்தப்பட்டால் புதன்கிழமை ராகு வேலையில் போங்க. சனி ராகு சம்பந்தப்பட்டால் சனிக்கிழமை ராகு வேலையில் போங்க. சந்திரனும் ராகுவும் சம்பந்தப்பட்டால் திங்கட்கிழமை ராகு காலத்தில் இந்த கோயிலுக்கு போங்க. இப்படி ஒவ்வொரு கிழமைக்கும் தகுந்த மாதிரி எந்த கிரகங்கள் ராகுவோட இணையுதோ அல்லது ராகுவை பார்க்குதோ அந்த கிழமையை சூஸ் பண்ணி அதற்கு தகுந்த கிழமையை சூஸ் பண்ணி அந்த ராகு கால வேலையில் போங்க. ஏன்னா நம்ம பார்க்க போகிறது ராகு பிரித்திக்காக தான் போகிறோம். ஆகையினால் ராகு கால வேலையில் போகிறது ரொம்ப சாலச்சிறந்த யோக பலனை வாரி வழங்குவார் ராகு பகவான். ஒவ்வொருத்தருமே தன்னுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறந்த யோக பலனை கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்கு. ஆகையினால் இந்த ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ஒரு முறையேனும் திருநாகேஸ்வரம் சென்று வாருங்கள். எந்த கோயிலுக்கு போனாலும் மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் முறையாய் வணங்கினோருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்லியிருக்கார். ஆகையினால் எந்த கோயிலுக்கு போனாலும் மன தூய்மை, உடல் தூய்மையோடு போங்க. கோயிலில் பலிபீடம்னு ஒன்று இருக்கும். பலிபீடம்னா நான் இதுக்குன்னு தனியாக பதிவு போடணும்னு நினச்சேன். பட் இந்த மாதிரி பரிகாரம் சொல்லும்போதே அந்த பதிவிலே சொல்லிடுவோம் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம். அதனால் இதிலே சொல்லிடுறேன். பலிபீடம் அப்படின்னா கோழி, ஆடு இதெல்லாம் பலி கொடுக்கறது கிடையாதுங்க. பலிபீடம் நம்ம கோயிலுக்கு போனோன்னா முதல்ல தீர்த்தத்தில் குளிக்கணும். குளிக்க முடியலையா அந்த தீர்த்தத்தை தொட்டு வணங்கி அதை தலையில் தெளிச்சுக்கணும். ஆத்ம சுத்தத்தோடையும் உடல் சுத்தத்தோடையும் உள்ளே போய் கொடிமரத்தை வணங்கிட்டு, சிவன் கோவிலாக இருந்தால் முதல்ல கணபதியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நந்தி பெருமானை வணங்கிட்டு சிவபெருமானை பார்க்க போகணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நேராக பலிபீடத்துக்கிட்ட போகணும். பலிபீடத்திட்ட உங்கள் 2 கையும் வச்சு, நான் இன்று முதல் என் மனதில் உள்ள அகங்காரம் அனைத்தையும் இந்த பலிபீடத்தில் பலியிடுகிறேன். நான் இந்த நிமிடம் முதல் என்னுடைய ஆசை, கோபம், களவு, குரோதம், மற்றவங்களை கெடுக்கக்கூடிய எண்ணங்கள், தீய எண்ணங்கள், பொறாமை குணம், இன்னும் என்னெல்லாம் உடம்பில் தீய குணங்கள், தீய எண்ணங்கள்லாம் மனசில் இருக்கோ அதை அந்த பலிபீடத்தில் பலி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த பலிபீடத்தில் பலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடிமரத்தை தொட்டு வணங்கிட்டு, விநாயகர் பெருமானை வணங்கிட்டு, நந்தி பகவான்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சிவபெருமானையும் அம்பாலையும் தரிசிட்டு அதுக்கப்புறம் ராகு பகவானை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு கோவிலை 11 முறை சுற்றிட்டு வாங்க. நீங்கள் இந்த பலிபீடத்துக்கிட்ட உங்கள் உடம்பில் உள்ள அந்த குரோதம், காமம், தீய எண்ணங்கள்லாம் பலி கொடுத்துட்டாலே உங்களுடைய பிரச்சனைகள் 90 குறைஞ்சிருங்க. ஒரு மனிதனுக்கு பெரும் பிரச்சனையை கொண்டு வரது குரோதம், ஆசை, கோபம், களவு. இது 3 தான் ரொம்ப பிரச்சனையாக மனிதனுக்கு ஏற்படுத்துது. இந்த குரோதம், ஆசை, கோபம், களவு இதெல்லாம் நீங்கள் பலிபீடத்திட்ட பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடவுளை தரிசனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100% கடவுள் கருணை காட்டுவார். நல்ல யோக பலனை வாரி வழங்குவார். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளம்.